R15 ரேடியேட்டர் வண்டிகள் இதில் இந்த ரேடியேட்டர் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் 3 விதமான கம்ப்ளைண்ட். ஒன்று மெக்கானிக்கல், இன்னொன்று எலக்ட்ரிக்கல், மூணாவது சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சுக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த 3ல் எந்த ஃபால்ட்னே புரியாது. இப்போ என் நண்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் அசம்பிளி மாற்றிருக்காங்க, தெர்மோஸ்டாட் மாற்றிருக்காங்க. கூலண்ட்டும் கரெக்டான கூலண்ட் ஊற்றணும். ரெடி மிக்ஸு நம்ம கரெக்டான கூலண்ட் ஊற்றணும். தவறான கூலண்ட் ஊற்றினாலும் பிரச்சனை ஏற்படும். இதில் என்னென்னா, இவ்வளோ மாற்றினதுக்கப்புறமும் எல்லாமே சரி வர மாற்றிருக்காங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நல்ல கூலண்ட் ஊற்றிருக்காங்க. ரேடியேட்டரில் ஃபேன் ஒரிஜினல் போட்டிருக்காங்க. அப்புறம் தெர்மோஸ்டாட் ஒரிஜினல் போட்டிருக்காங்க. வாட்டர் பம்ப்பு, ப்ரொப்பல்லர் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஆயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இதனால சொல்கிறாங்கன்னா, ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, இருந்தாலும் கொண்டு வாங்க நம்ம பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஃபால்ட் எதுவுமே இல்லை. இருந்தாலும் இதை ஒரு தெளிவுபடுத்தணும். இந்த 3ல் எப்படி இந்த ஃபால்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற தெளிவுபடுத்தணுன்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதாவது எலக்ட்ரிக்கலாக, சென்சாரா இல்லை மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட்டானு எப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக அமைஞ்சது. எனவே எல்லாரோடும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ 93 டிகிரி வரைக்கும் இதை ஹீட் ஆக்கியிருக்கோம். வண்டியை ஓட விட்டு 93 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். R15 பொறுத்த வரைக்கும் 100 டிகிரி வந்தால் ஃபேன் ஓடும், 90 டிகிரி வந்தால் ஃபேன் ஆஃப் ஆகும். திருப்பும் அப்படியே ஹீட் ஏறி 100 ஆனால் திருப்பி ஃபேன் ஓடும். அதாவது 90 to 100 டிகிரி ஹீட்டில் இந்த வண்டி ஓடும் டோட்டலாக. இப்போ அந்த வகையில் என்ன பண்ணுறோம், 95 டிகிரி ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணிக்கலாம். நண்பர் சொன்ன கம்ப்ளைண்ட் தான், நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், 95 டிகிரி வரைக்கும் ஃபேன் ஓடலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியோட இன்ஜின் ஹீட்டை ஃபுல்லாக நம்ம காட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரே நேரத்தில் ஃபுல்லாக நம்ம முறுக்கி பார்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஹீட் ஆகட்டும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஹீட் ஆகும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சர் படிப்படியாக ஏறுது பார்த்தீங்களா. இப்படி ஏறிச்சின்னு சொன்னாவே சென்சார் ஃபால்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சென்சார் கம்ப்ளைண்ட் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு போதுமானதாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா 84லேருந்து இருந்துச்சு, அப்படியே படிப்படியாக மேலே ஏறி இப்போ பார்த்திங்கன்னா 96 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சென்சாரில் கம்ப்ளைண்ட் இல்லை. இதில் இருக்க கூலண்ட்டை அந்த சென்சார் கரெக்டாக சென்ஸ் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். படிப்படியாக ஏறுது, 97 ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏறும்போது சென்சார் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னு சொன்னால் 100 டிகிரி வந்து ஃபேன் ஓடிச்சின்னு சொன்னாவே எலக்ட்ரிக்கல் மேலே இருக்க டவுட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேனாக இருக்குமா, ரேடியேட்டராக இருக்குமா, ரிலேவாக இருக்குமா அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 98 ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஃபேன் ஓடலை. ஸோ 98 அப்படி வரைக்கும் பார்த்துருக்கோம், ஃபேன் ஓடவே இல்லை. 99, 100 ஆகணும்னு 2 டிகிரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணி இந்த ஃபேன் ஓடுதான்னு பார்க்குறோம். இது வரைக்கும் ஃபேன் ஓடலை. இப்போ சரியாக 98லேயே நிற்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுத்து இன்ஜினை மேலும் சூடாக்குறோம். 99 ஆயிடுச்சு. இன்னும் 1 டிகிரி 100 டிகிரி வந்தோன்னா அந்த ஃபேன் ஓடணும். அப்படி ஓடிச்சின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டு இல்லை அப்படின்றத அடுத்தது புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ 2 விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப எளிமையாக. பார்த்திங்கன்னா 100 ஆயிடுச்சு, கரெக்டாக ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 100 டிகிரி வந்து என்னாச்சுன்னா ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இல்லை, இந்த தெர்மோஸ்டாட்டு ECMக்கு சொல்லி கரெக்டாக 100 டிகிரியில் இந்த ஃபேனை ஓட வச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபேன் ஓடினதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் படிப்படியாக குறையணும். அப்படி குறைஞ்சிச்சின்னா மெக்கானிக்கல் ஒர்க் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடினவுடனே என்ன ஆகுது, 99 ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுது, 98 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்டாக இது வேலை செய்தான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேன் ஓடி இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சின்னு சொன்னால் மெக்கானிக்கல் ஒர்க்லேயும் ஃபால்ட்டு இல்லை அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி திரும்பவும் 90 வந்து ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொன்னால் எதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு சென்சார் கம்ப்ளைண்ட்டாக, எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டாக அல்லது மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட்டான்றதை நம்ம என்ன பண்ணலாம், படிப்படியாக எப்படி பார்க்கலான்றதை ஒரு வீடியோவாக நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ மொத்தத்துலேயும் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இப்போ 95 ஆயிடுச்சு, 94 ஆயிடுச்சு. இது ஃபேன் ஓடுது, இப்போது இன்ஜினை கூல் பண்ணுது. இப்போ என்ன ஆகுனா, அந்த ஃபேன் ஓடுற அந்த டெம்பரேச்சரில் வாட்டர் சுழற்சியும் வேகமாக இருக்கும். தெர்மோஸ்டாட் தன்னுடைய வால்வு ஓப்பன் பண்ணிடுவோம், ரெண்டுமே வேகமாக சுற்றும். தண்ணி வேகமாக சுற்றுற அதே நேரத்தில் காற்று வேகமாக உறிஞ்சி இன்ஜின் மேலே அடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்ஜினுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருது. அப்போ மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனும் சரியாக நடக்குதுன்னு அர்த்தம் இதில். அதாவது தெர்மோஸ்டாட்டும் வாட்டர் சுழற்சியும் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த ஃபேன் காற்றை இழுக்கிற வேகம் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் குறையும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஓட என்னாச்சு, 91 ஆயிடுச்சு. நம்ம ஃபேன் எப்போ நிற்குதுன்னு வெயிட் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போது இன்னும் 1 டிகிரி குறைஞ்ச உடனே ஃபேன் நின்று போயிடும். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம 91லேருந்து 90 வந்தோடனே இப்போ 90 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் நிற்க போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம்.
ஸோ டெம்பரேச்சர் R15 பொறுத்த வரைக்கும் 90 முதல் 100 டிகிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் என்ன ஆச்சுன்னா நிற்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஃபேன் கிட்ட போகிறோம் வீடியோ எடுத்துக்கிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் நிற்க போகுது, ஏன்னா 90 ஆகிடுச்சு நின்றுச்சு. இப்போ எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. இப்போ எந்த ஃபால்ட்டுமே இல்லை, நண்பர் சொன்ன ஃபால்ட்டும் இதில் இல்லை. இருந்தாலும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.